வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான் விஷ்ணுன்னு பார்க்கலாம். ஹாப்பி மார்னிங் சார். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது ஒரு மனுஷனுக்கு ஐக்யூ ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்களால ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. பட் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள, இல்லை ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புரிதல் அப்படிங்கிறதுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை எப்படி டெவலப் பண்ணிக்கிறது? வாட் இஸ் தட்? அது சந்திரபாபு ஒரு டான்ஸ் இருக்குது ரைட்டா, கண்ணதாசன் பாட்டு வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை ரைட்டா, புத்திசாலி மனிதர் எல்லாம் வெற்றி பெற்றதில்லை. நிறைய புத்தி இருக்கிறதும், ஹைலி இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறதும், ஹைலி ஸ்கில்டாக இருக்கிறதும் இது இஸ் நாட் அன் இண்டிகேட்டர் ஆஃப் வெற்றி. ஓகே, நார்மலாக பார்த்தோன்னா உங்கள் கிளாஸில், இப்போ என் கிளாஸில் நான் போனேன்னு நீங்கள் 59 ஐம் நோ மை கேரியர் இஸ் ஓவர். தட் இஸ் நார்மலாக ஒர்க் பண்ணுறவங்க தான். என் கேரியர் நாட் ஓவர். நார்மல் கேரியராக இருக்கிறவங்க இன்னொரு 10 மாதத்தில் எங்கள் டீமில் இருக்கிறவங்க தான் ரிட்டையர் ஆகிப்பான். நான் பெஸ்ட்டு ஸ்கூலுக்கு போனேன். அந்த டைமில் இருக்கிற பெஸ்ட்டு பாசிபிள் ஸ்கூலுக்கு போனேன். தட் இஸ் டிஏவி கோபாலபுரம். அப்போ வேறு ஸ்கூல்லாம் கிடையாது. ஐசிஎஸ்சி ஐபிலாம் கிடையாது. இதுதான் கொசத்தி ஸ்கூல். இதுதான் இதுவும் பிஎஸ்பிபியும் தான் பெஸ்ட்டு ஸ்கூல். வித்யா மந்திரே 1 ஸ்டெப் லோவர். ஓகே, என் கிளாஸில் 40 பேர் இருந்தான். 42 பேரில் 20 பேர் அமெரிக்காவில் இருக்கிறோம், 20 பேர் இந்தியாவில் இருக்கிறோம். இந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பார்த்தேன்னா இந்த ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் வாங்கினவன்னா இல்லை. they had a கேரியர். நல்லா இருந்தான், கரெக்டாக போனான், வேலைக்கு போனான், சம்பாதிச்சான், ரிட்டையர் ஆனான். பட் நோபடி வாஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி அச்சீவர். என் கிளாஸ்மேட்டில் நான் 10 பேர் சொன்னால் உனக்கு யாரையும் தெரியாது. என் கிளாஸில் இருந்த ஒரு சுந்தர் பிச்சையோ, ஒரு எம்பியோ, ஒரு கிரிக்கெட்டரோ, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோ, ஒரு பெரிய தொழிலதிபரோ, எனி ஃபீல்டு எவனுமே இருந்தது கிடையாது. எங்களது எப்படின்னா வடிகட்டி த வெரி பெஸ்ட்டு தான் எங்கள் ஸ்கூலில் என் கிளாஸில் இருந்தாங்க. ஓகே. நீ ஒரு பேட்ச் முன்னாடி ஒரு பேட்ச் பின்னாடி எடுத்து கூட பார், நான் சொல்கிறது தான் உண்மை. ஓகே. அதனால் நீ வெறும் புத்திசாலியாக மட்டும் இருந்தால் போகிறார், பெரிய ஐக்யூ மட்டும் இருந்தால் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. உனக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு டு பி பாப்புலர் நீ உனக்கு இன்ட்ராபர்சனல் ஸ்கில்ஸ் வேணும். இன்ட்ராபர்சனல் ஸ்கில்னா எதை சொல்கிறீங்க சார்? தட் இஸ் யூ ஷுட் பி ஏபிள் டு இன்ட்ராக்ட் வித் பீப்புள் அண்ட் பீப்புள் ஷுட் லைக் யூ. உனக்கு அதாவது நீ மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணி மக்கள் உன்னை பிடிக்கணும். இப்போ நம்ம மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர் ஆஃப் அவர் டைம் வாரன் பஃபட் எடுத்துக்கிறது. வாரன் பஃபட் வை இஸ் ஹி பாப்புலர்? பிகாஸ் அவனால் ஹீ இஸ் ஏபிள் டு ரெடியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டு அ வெரி சிம்பிள் லாங்குவேஜ், மேக் இட் சிம்பிள் ஃபார் நீ உனக்கு புரியும். நம்மளாலையும் பண்ண முடியுமோ, என்னாலையும் பண்ண முடியுமோ அப்படின்னு புரிய வைக்கிறார். என்னாலையும் பண்ண முடியும்பா, அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் கொஞ்சம் பெட்டராக பண்ணால் அது மாதிரி நான் பண்ணிவிடுவேன், இட்ஸ் நாட் ஸோ ஈஸி, நானும் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நீ நினைக்கிற அளவுக்கு அவர் கொண்டு போய் ஒன்றை விட்டுட்டார். இது என்ன பெருசு அப்படின்னு. ஸோ நீ அதுதான் ஸ்கில். ஸோ அவர் முதல்ல 1960s இந்த ஆனுவல் மீட்டிங் போட்டும்போது 10 பேர் கூட இல்லை. கடைசி மீட்டிங்க்கு ஸ்டேடியமே ஃபில் ஆகிடுச்சு. அது பல வருஷம் ஃபில் ஆகிடுச்சு. அவரும் சார்லி மங்கரும் சேர்ந்து, அப்புறம் சார்லி மங்கர் சேர்த்தப்பறம் இப்போ நிறுத்திட்டார். ஒரு என்டையர் ஸ்டேடியமே ஃபுல் ஆகிடும். 10 மணி மீட்டிங் காலத்தால் 6 மணிக்கே க்யூவில் போய் நிற்பான். அதுக்கப்புறம் ஓடி போய் பெஸ்ட்டு பிளேஸை பிடிப்பாங்க. 5 ஹவர் 6 ஹவர் உட்காந்து பொறுமையாக ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுவார். லஞ்ச் பிரேக் போயிட்டு ஆஃப்டர் லஞ்ச் பிரேக் கூட திரும்பி வச்சுப்பார். அதுக்கப்புறம் என்னென்னா அவரோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுவார். ஓகே. அந்த ஊர்லேயே அது ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி இருக்கும். அந்த ஊரே, அது சின்ன ஊர், அது நெப்ராஸ்காவில் சின்ன ஊர், அது ஒமாஹாங்கிறது. அந்த ஊரில் அன்றைக்கி ஒரு திருவிழா மாதிரி நடக்கும். உலகத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் அங்கே வருவாங்க. ஓகே. ஸோ திரும்பி வருவாங்க, வருஷத்துக்கு வருஷம் வருவாங்க. ஸோ அவர் ஒரு ஃபேன் கிளப், ஒரு மூமெண்ட், ஒரு கல்ட்டு க்ரியேட் பண்ணிட்டார்.
in this ability to interact with people. There are a lot of successful investors. பட் உனக்கு பஃபெட்னா வந்து யூனிவர்சலாக ஆகிட்டார். அந்த ஸ்கில் அவர்கிட்ட முன்னாடி இருந்ததுன்னா கிடையாது. ஓகே. ஸோ ஒரு $100 கொடுத்து டேல் கார்னகியோட ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள்னு ஒரு புக் இருக்குது. ஒரு கிளாஸே நடத்துவாங்க. எப்படி நீ ஃப்ரெண்டு பிடிக்கணும், எப்படி வந்து நீ வந்து மற்றவங்களோட பழகணும் அப்படி. இட்ஸ் வெரி ஃபேமஸ் புக் என்கிட்ட இருக்குது. ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள்னு. அந்த புக்கை அவர் வந்து கோர்ஸை மாஸ்டர் பண்ணி அதுதான் அவர் லைஃப்பில் பண்ண பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்னார். ஓகே. அது வரைக்கும் அவர் பேசுகிறதுலாம் ப்ராப்ளம். அவர் என்ன சொன்னார்னா, அது எதுக்கு படித்தார்னா, அவர் வந்து அந்த சூசி தாம்சன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்தார், அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். அவளை உஷார் பண்ணுறதுக்கு அதை பண்ணார். அந்த பொண்ணை உஷார் பண்ணாரோ இல்லையோ, அந்த வருங்கால மாமனாரை உஷார் பண்ணிட்டார். அந்த விக்ரம் படத்தில் சொன்ன அந்த அன்னியன் படத்தில் வந்த மாதிரி அம்மா அப்பா வந்து ஓகே பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்குறது அதே மாதிரி தான். அது மாதிரியான ஒரு கதை. ஸோ அவர் ஒரு ரிமோ வருஷனாக அம்பி ரிமோவாக மாறின மாதிரி பஃபெட்டும் அது மாதிரி மாறினார். ஓகே. ஸோ நீ வெறும் புத்திசாலியாக இருந்தால் மட்டும் போகாது. நீ வந்து உன்னோட கூட இருக்கிறவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும், அவன் லெவலுக்கு வரணும், அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். இதில் ரிச்சர்ட் ஃபைன்மன் ஒன்று சொல்லுவார், பெரிய சயின்டிஸ்ட். ஒரு சப்ஜெக்ட் உனக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்னா ஒரு 5 வயசு குழந்தைக்கு புரிகிற மாதிரி நீ கான்செப்ட் சொல்லணும். ஒரு 5 வயசு குழந்தைக்கு புரியலைன்னா நீ வந்து சரியாக கான்செப்ட் சொல்லலைன்னு. அதனால தான் அவன் சொல்கிறான், வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி மனிதரெல்லாம் வெற்றி காண்பது இல்லை. இப்போ நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எடுத்தீங்கன்னாலும் பில்கேட்ஸு பாதியிலே விட்டு ஓடி வந்துட்டான். நீங்கள் இதை எடுத்தீங்கன்னாலும் விப்ரோ எடுத்தாலும் பிரேம்ஜி பாதியில் ஓடி வந்துட்டான். ஓகே. இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நீ கிளாஸில் ஃபஸ்ட்டு வரணும்னு அவசியமே இல்லை. ஒரு அதால் திரும்பி பஃபெட் சொல்கிறான், ரொம்ப ஐக்கியம் இருந்தால் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டேன். ஆவரேஜ் ஐக்கியமும் சோஷியல் ஸ்கில்ஸ் நல்லா இருந்ததுன்னா யூ ஹேவ் அ பெட்டர் ஷார்ட் அட் சக்ஸஸ். அதாவது 140 130 ஐக்கியம். அதுக்கப்புறம் 100 கீழே போயிடுச்சுன்னா அப்புறம் நீ சொன்னேன் கூடாது. 130 140 ஐக்கியம் சோஷியல் ஸ்கில்ஸில் A+ இருந்தால் உனக்கு சக்ஸஸ் டெஃபினட்டாக தேடி வரும். ஓகே, இதுதான். ஓகே சார், தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.